ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மேக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம்னா மாருதி சுசுகி பெட்ரோல் வண்டி ரிட்ஸு. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னாக்கா டைமிங் வந்து சவுண்ட் வந்துச்சு, டைமிங் செயின். அதனால் இந்த டைமிங் செயின் வந்து மாற்ற போகிறோம். இதுக்கு வந்து மார்க் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். டைமிங் செயினை கழட்டினதுக்கப்புறம் மார்க் எப்படி வைக்கணும் மறந்துச்சு தெரியல அப்படின்னாக்கா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த சைடில் வந்து நம்ம இது வந்து இந்த சைடு வந்து எதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா வால்டோர் மட்டும் கழட்டிட்டு டைமிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இந்த கரெக்டாக அந்த மார்க் இருக்கும். இந்த சைடும் கேமுக்கு ரெண்டு சைட்லையுமே மார்க், இன்லெட் அவுட்லெட் ரெண்டுத்துக்குமே வந்து மார்க் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த ஹெட்டோடைய எட்ஜிலையும் அந்த புள்ளிக்கு கரெக்டாக டச் ஆகிற மாதிரி அந்த மார்க் இருக்கும். அது வந்து எதுக்காகனா வால்டோரை வந்து நம்ம கழட்டிட்டு டைமிங் கேஸ் கவர் கழட்டாமல் செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் பாருங்கள், நீங்கள் டைமிங் கேஸ் கவரை கழட்டினீங்கனாக்கா அதில் வந்து ஏரோ மார்க் கொடுத்துருப்பான். இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கு. அதே மாதிரி அந்த சைடில் அந்த இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்கில் வந்து ஏரோ மார்க் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த காற்று போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த காற்றுக்கு நேராக அங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், சின்ன ஏரோ மார்க்கு. அதுதான் இந்த கிராங்க்கு, இதுதான் மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நம்ம வந்து புள்ளி வந்து செக் பண்ணுறதுக்கு இன்னொரு கீழே வந்து டைமிங் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா மேல் சைடில் நம்ம அப்படி இப்படின்னு கூட மாற்றிட்டு நம்ம கரெக்டாக இருக்குன்னு நினச்சிக்கூடாது. அதனால் கீழே வந்து டாட் மார்க் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து அந்த புள்ளியில் வந்து டாட் மார்க் இருக்கும். அந்த டாட் மார்க் நேராக தான் அந்த காற்று இருக்கணும். இது பாருங்கள், இந்த சைடில் கொஞ்சம் கிராஸாக இருக்குது. நான் சுற்றி மறுபடியும் வைப்போம் அந்த டைமிங்கு. நீங்கள் வந்து கரெக்டாக அந்த காற்றுக்கு நேராக அந்த புள்ளி டாட் மார்க்கை வச்சுக்கோங்க. அது வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் புது செயின். இந்த புது செயினில் 3 மார்க் இருக்கும் மொத்தமாக. மேலே 2, கீழே வந்து 1 அப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த மார்க்குக்கு நேராக தான் நம்ம உட்கார வைக்கணும். மாற்றியெல்லாம் உட்கார வைக்காதீங்க. மாற்றி உட்கார வச்சிங்கன்னா டைமிங் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை ராங்காக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கு குழப்பம் வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதனால் அதுக்கப்புறம் அந்த மேலே ஒரு சைடில் வந்து உட்கார வச்சிட்டேன், இன்னொரு சைட்லேயும் உட்கார வைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக அந்த நம்ம எப்படி வச்சாலும் அது வந்து 7 டீத் 9 டீத் வரணும், அப்படி தான் கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து மாற்றி கீற்றி வச்சுட்டாலும் அதுக்காக தான் அந்த கீழே வந்து மார்க்கு வந்து நம்ம செக் பண்ணோம். அந்த புள்ளிலேயே கீழே மார்க் எதுக்காக செக் பண்ணாக்க நம்ம வந்து புள்ளியை மாற்றி வேறு டிஃப்ரென்ஸான சைடில் வந்து உட்கார வச்சிட்டாலோ அதுக்காக தான் நம்ம கீழே வந்து அந்த இடத்துல ஒரு காற்று ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கரெக்டாக உஷாராக செக் பண்ணிக்கிறதுக்காக. பாருங்கள், நான் வந்து அதை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக வருது. ஓகேங்களா, இந்த இது வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணி பார்த்துக்கலாம், எத்தனை டீத்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம எண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து தேவையே கிடையாது. நான் வந்து புதுசாக உட்காரைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் பழைய செயின்லேயே உட்காரைக்குதுன்னா ஒரு டைம் எண்ணி உட்கார வச்சுக்கோங்க. ஏன்னா எத்தனை டீத்து மாறுது, கொஞ்சம் லைட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கீழே வந்து பார்த்துட்டாலே அது வந்து இஷ்யூ கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து செயினை சுற்றுறேன். நம்ம புது செயின்றதுனால ஒரு டைம் சுற்றிட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்றனால செயினை வந்து சுற்றுறேன். செயினை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மார்க்கை செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக பக்காவாக அதே பழைய மார்க்கில் நாம் வச்ச என்ன மார்க்கோ அக்கீரூட்டாக அதே மார்க்கில் வந்துருச்சு. பாருங்கள், கரெக்டாக அந்த டாட் மார்க் நேரம் அந்த ஏரோ மார்க் இருக்குது. கீழே கிராங்லேயும் அதே மாதிரி பக்காவாக உட்காரச்சிக்கோங்க. இது உட்காரச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இந்த சைட்லேயே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது தேவையில்ல தான், பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக செக் பண்ணிக்கோங்க. 2 சைட்லையும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுக்கு வந்து லைக் போட்டுருங்க இந்த வீடியோவுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே கிராங்கில் கரெக்டாக 0க்கு நேராக புள்ளி, அதாவது மெயின் புள்ளி வருது பார்த்தீங்களா, அந்த புள்ளியோட மார்க் ஒன்று இருக்கும். அதுக்கு நேராக அதை உட்கார வச்சுக்கோங்க.